Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் நேஷனல் வாட்டர் சப்ளையோட செல்ஃப் கேர் ஆப். அதாவது வாட்டர் பில், தண்ணி பில் வந்து நீங்கள் கட்டுவீங்க. அது வந்து செல்ஃப் கேர் ஆப் மூலமாக எப்படி சிம்பிளாகவே நாங்கள் பேமெண்ட் பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் வந்து லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோ லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் நேஷனல் வாட்டர் சப்ளை அவங்களோட செல்ஃப் கேர் ஆப்பை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து பேமெண்ட் பண்ண போகிறோம். அதாவது தண்ணி பில்லுக்கான பேமெண்ட்டை செய்ய போகிறோம். ஸோ அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி நாங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறது. ஓகே, சிம்பிளாக வந்து சொல்ல போனால் இந்த ஆப்பில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போனதுக்கு பிறகு நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் வாட்டர் பில்லுக்கு ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த வாட்டரோட அக்கௌண்ட் வந்து உங்களோட ஆப்பில் வந்து காட்டாது. ஸோ அங்கே வந்து நாங்கள் செய்ய போகிறது ஆட் பண்ண போகிறோம். அதாவது உங்களோட அக்கௌண்ட் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் இல்லை, தண்ணி பில்லுக்கான அக்கௌண்ட் நம்பரை அந்த ஆப்பில் போயிட்டு ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணதுமே உங்களோட கடைசி வந்த தண்ணி பில் வந்து எவ்வளவோ, இது வரைக்கும் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த மாதத்தில் என்னென்ன பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாமே வந்து தெளிவாக பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மாதத்துக்கான பில் வந்து தேவையோ அந்த பில் எல்லாமே வந்து அந்த ஒரு ஆப்பிலேருந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ கடைசியாக நீங்கள் பில் பண்ணாமல் இருந்தால் கூட அந்த ஆப்பில் வந்து காட்டிகிட்டு இருக்கோம் நீங்கள் பண்ண வேண்டிய பில் வந்து இவ்வளோன்னு சொல்லி. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதுமே ஃப்ரண்ட் சைடில் வந்து இருக்கும். ஸோ தண்ணி பில் வந்து நீங்கள் காட்டிட்டீங்களா இல்லையான்ற ஒரு குழப்பம் வந்து சிலருக்கு வந்து இருக்கும். எஸ்எம்எஸ் வந்து டிலீட் ஆகியிருக்கலாம். அப்படியான சில பிரச்சனைகளுக்கு இந்த ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் வந்து பெனிஃபிட் இருக்குமென்றது வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இன்னும் தெளிவாக இந்த ஆப்பை பற்றி என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்குன்னு சொல்லி நாங்கள் உள்ளே போயிட்டு பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நேஷனல் வாட்டர் சப்ளைலேருந்து எனக்கு வந்த மெசேஜ். எதுக்காக வந்திருக்குன்னு சொன்னால் பில் பேமெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ கடைசியாக நான் கட்ட வேண்டிய டோட்டல் அமௌண்ட் வந்து 1575 ரூபா 46 சதம். ஓகே, இந்த பில்லுக்கான பேமெண்ட்டை நீங்கள் வந்து 14 நாளைக்குள்ளே கட்டி முடிக்க வேணும். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸில் கடைசியாக பில்லோட லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ அக்கௌண்ட் நம்பர் வந்து மேலே இருக்கும். யாரோட நேமில் பில் இருக்கோ அவரோட நேம் வந்து காட்டும். அதுக்கு அடுத்தது வந்து அவரோட அட்ரஸ் வந்து இருக்கும். பில்லிங் மந்த் வந்து ஜனவரி 2026. ஸோ இந்த ஜனவரி மாதத்துக்கான பில் வந்து இப்போ நான் வந்து பேமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ பேனவை கொடுத்து இதுலேயும் வந்து பே பண்ண இயலும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஆப் மூலமாக சிம்பிளாகவே உங்களுக்கு பில் பேமெண்ட் செய்யலாம். ஸோ அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் எப்படி செய்கிறன்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகே, நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு NWSDB செல்ஃப் கேர்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு ஆப் வந்து வரும். ஸோ கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு வந்து கொடுக்க வேணும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் சைன் அப் பண்ண வேணும். நான் வந்து சைன் அப் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் வந்து இதில் கொடுப்பீங்க. ஸோ என்னோடய மொபைல் நம்பரை வந்து கொடுத்துட்டு சென்ட் ஓடிபியை வந்து கிளிக் பண்ணது இந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி கோட் வந்து வரும். அந்த நம்பரை வந்து என்டர் ஓடிபின்ற இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் வெரிஃபை ஓடிபின்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணதும் ஓடிபி வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் என்டர் யுவர் ஃபுல் நேம் மற்றது இமெயில் அட்ரஸ், ஒரு பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க. அதுக்கு அடுத்தது கடைசி பாக்ஸில் அதே பாஸ்வேர்டை திரும்ப வந்து என்டர் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் இதை வந்து கிளிக் பண்ண வேணும். ஓகே, இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி முடிச்சுட்டு க்ரியேட் அக்கௌண்ட் இதை வந்து கிளிக் பண்ணதும் உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பரும் கொடுத்த அதே பாஸ்வேர்டையும் வந்து கொடுத்துட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்புக்குள்ளே வந்து வரும்.
ஸோ நோ அக்கௌண்ட்ஸ் கனெக்டட்னு சொல்லி இந்த இடத்துல வந்து காட்டுது. இப்போ வந்து பாருங்கள் ஆட் யுவர் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்னு சொல்லியிருக்கு. இனித்தான் நாங்கள் வந்து எங்களோட ஓட்டோ பில்லுக்கான அக்கௌண்ட் நம்பரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ளஸில் வந்து கிளிக் பண்ணுறேன், ஆட் யுவர் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் இதில் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஆட் நியூ அக்கௌண்ட்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் என்டர் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லி கேட்கும். இது வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இல்லை, தண்ணி பில்லுக்கான அக்கௌண்ட் நம்பர். ஸோ உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸில் வந்திருக்கும் உங்களோட தண்ணி பில்லுக்கான அக்கௌண்ட் நம்பர். அதை வந்து கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு நெக் நேம், அதாவது உங்களோட நேம் வந்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஆட் அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கௌண்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மாதிரி வந்திருக்கு. நான் வந்து பேக் பண்ணுறேன். அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் வந்து ஆட் பண்ணதும் உங்களுக்கு வந்து பேமெண்ட் ரிக்யர்னு சொல்லி காட்டும். ஸோ கடைசியாக நாம் பண்ண வேண்டிய பேமெண்ட் 1575 ரூபா 46 இந்த ஆப்பை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணாலே நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பே நவ் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கொடுத்ததும் உங்களோட கார்டை வந்து ஆட் பண்ணி கார்டு மூலமாகவும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ப்ரொசீட் டு பேமெண்ட் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து இதில் பேமெண்ட் பண்ண வேணும். ஸோ கேட்குற ஃபுல் டீட்டெயிலையும் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து பேன்ற பட்டன் வந்து கீழே இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணதும் உங்களோட பில்லுக்கான பேமெண்ட் வந்து போகும். ஃபைனலாக உங்களுக்கு வந்து இப்படி ஒரு மெசேஜ் வரும், பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல். கீழே வந்து பேமெண்ட் வந்து சென்ட் ஆகி முடிஞ்சதும் வெரிஃபைடுன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வந்து காட்டும். ஸோ இப்போ நான் வந்து பேக் டு ஹோம் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். பேமெண்ட் பண்ணி முடித்ததும் ஒரு 2-3 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து நார்மல் எஸ்எம்எஸ் வந்து வரும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கடைசியாக ஒரு எஸ்எம்எஸ் வந்து வரும். அந்த எஸ்எம்எஸ் வந்ததுக்கு பிறகு இந்த ஆப்பில் வந்து பாருங்கள் ரீஃப்ரெஷ் பட்டன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் கரண்ட் பேலன்ஸ் வந்து 0 வந்து காட்டும். ஸோ இப்போ பேமெண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. என்னென்னு சொன்னால் கடைசியாக வந்த பில்லுக்கான பேமெண்ட்டை வந்து பெய்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இந்த ஆப்பில் இருக்கிற இன்னும் மேலதிகமான விஷயங்களை வந்து சொல்கிறேன். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்கு. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதும் நீங்கள் வந்து எந்தெந்த மாதத்தில் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஓட்டோ பில்லுக்கான ரீடிங் வந்து எவ்வளோ வந்திருக்கு. ஸோ இதில் வந்து உதாரணத்துக்கு ஜனவரி 2026 பார்த்தீங்கன்னு சொன்னால் 1575 ரூபா 46 வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கிறேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 532 கரண்ட் ரீடிங் வந்து 532, ப்ரீவியஸ் ரீடிங் அதாவது இதுக்கு முதல் வந்த ரீடிங் வந்து 517. ஸோ இந்த ஜனவரி மாதத்துக்கான ரீடிங் வந்து 15. ஸோ அந்த 15க்கான பேமெண்ட் தான் 1575 ரூபா 46. இப்படி வந்து ஒவ்வொரு மாதத்துக்குமான பில் பேமெண்ட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இதை வந்து நீங்கள் பில்லாக பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பாருங்கள் இந்த பில்லோட மந்த் இருக்குது, அந்த மந்த்துக்கு நேராக வந்து வியூ இ பில்லுன்னு சொல்லியிருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாகவே பில் வந்து டவுன்லோட் ஆகும், நீங்கள் வந்து அதுலேயும் பார்க்கலாம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அந்த இ பில்லில் வந்து இருக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து இவங்களோட செல்ஃப் கேர் ஆப்பில் வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்குலேட்டர்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணி இந்த பில் கால்குலேட்டரை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ பேமெண்ட் பண்ண வேணுமன்றதையும் வந்து செக் பண்ணலாம். ஸோ எந்தெந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ யூனிட்ஸ் வந்து போயிருக்கு. ஸோ 15 யூனிட்ஸ்ன்னு சொன்னால் எவ்வளோ பேமெண்ட், 50 யூனிட்ஸ்ன்னு சொன்னால் எவ்வளோ பேமெண்ட்னு சொல்லி இதில் பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து 15 யூனிட்னு சொல்லி இதில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கால்குலேட் பில் கிளிக் பண்ணதும் 15 யூனிட்டுக்கு வந்து 1593 ரூபா வந்து வரும். ஸோ யூசேஜுக்கான சார்ஜ் வந்து இதுக்கு 1040 ரூபா, சர்வீஸ் சார்ஜ் வந்து 310 ரூபா, வெட்பெரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 243 ரூபா வந்து எடுப்பாங்க. டோட்டல் அமௌண்ட் வந்து 1593 ரூபா. உங்களோட பில்லை வந்து நீங்களே வந்து இங்கே கால்குலேட் பண்ணி பார்க்க இயலும். அது மட்டும் இல்லை, மந்த்லி யூசேஜுக்கான சார்டும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் என்ன மாதிரி, செப்டம்பர் என்ன மாதிரி, ஜனவரி நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா உங்களோட பாவனை. ஸோ அதெல்லாமே வந்து இந்த சார்ட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம்.
இப்படி வந்து நிறைய விஷயங்கள் இந்த செல்ஃப் கேர் ஆப்பில் வந்து இருக்குது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணினா உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் தருவேன். இல்லைன்னு சொன்னால் அதுக்கு தனி வீடியோ வந்து நான் போடுவேன். ஸோ சிம்பிளாகவே இந்த செல்ஃப் கேர் அதாவது வாட்டர் பில்லுக்கான செல்ஃப் கேர் ஆப்பை வந்து யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து இது தான். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் வீடியோக்கு இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அதுக்கான ரிப்ளை வந்து தரேன். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கியிருக்கும் என்ன மாதிரி இந்த நேஷனல் வாட்டர் சப்ளையோட பில்லை வந்து பில் பேமெண்ட்டை செல்ஃப் கேர் அவங்களோட செல்ஃப் கேர் ஆப்பை யூஸ் பண்ணி நாங்கள் பே பண்ணுறது. இந்த விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் வந்து எடுத்துருப்பீங்க. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை வந்து தரேன். ஸோ இப்போதைக்கு வந்து விளந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.